கோவை கவுண்டம்பாளையம் வீட்டின் பெயரால் கடன் வாங்கப்பட்ட நிலையில் கடனை வசூலிக்க வந்தவர்கள் அந்த வீட்டின் ஓட்டை பிரித்தும் மின்சாரத்தை துண்டித்தும் அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தெரிகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், இது குறித்த கூடுதல் தகவலை சொல்லுங்க. வணக்கம் பிரதீப்சன். கோவை கவுண்டம்பாளையம் அசோக் நகர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். அவர் தனது மனைவி ராஜேஸ்வரி மற்றும் 3 மகன்களுடன் தனக்கு சொந்தமான வீட்டில் அதே பகுதியில கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார். இந்த நிலையில கடந்த 2012ஆம் ஆண்டு தனது மகன்களின் படிப்பு செலவுக்காக செல்வராஜ் தனக்கு சொந்தமான வீட்டை சுமார் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்காக வெள்ளக்கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய பவுல்ராஜ் என்பவருக்கு அதனை அடமான பத்திரமாக வைத்துள்ளார். ஆனால் பவுல்ராஜ் அந்த வீட்டுக்காக கொடுத்த பணத்திற்கு பாதுகாப்பாக அந்த வீட்டை தனது மனைவியான முத்துலட்சுமி பெயருக்கு கிரயம் செய்யுமாறு கூறியதை அடுத்து இவரும் அந்த வீட்டை தனது தாயாரின் பெயரில் இருந்த வீட்டை அவர் தற்காலிகமாக பவுல்ராஜுக்கு கிரயம் செய்து கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக அந்த வட்டி பணமாக மட்டுமே மாதம் சுமார் 10,500 ரூபாய் அவர் செலுத்தி வந்த நிலையில ஒரு 7 மாத காலம் மட்டும் அவர் அந்த வட்டி தொகையை செலுத்தாமல் இருந்து வந்திருக்கிறார். இதனால் ஆத்திரம் அடைந்த அந்த பவுல்ராஜ் அவரது பெயருக்கு அந்த வீட்டை மாற்றி எழுதி வைத்துக் கொண்டு இவரை தொடர்ந்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனிடையே இது தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளாக இரு தரப்பினருமே வாக்குவாதத்தில் மட்டுமே ஈடுபட்டு வந்த நிலையில அதற்கான வட்டி தொகையும் கடன் தொகையும் செலுத்தாமல் இருந்து வந்த நிலையில அவ்வப்போது இந்த வீட்டை தனது மனைவியின் பெயருக்கு மாற்றி விட்டதாகவும் உடனடியாக வீட்டை காலி செய்யுமாறும் அவர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல நேற்று மாலை பவுல்ராஜ் தனது ஆதரவாளர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்டோரை அந்த செல்வராஜின் வீட்டிற்கு அனுப்பி அந்த செல்வராஜின் மனைவியான ராஜேஸ்வரி என்பவர் தனியாக இருந்த போது அவரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல தான் இன்று காலை சுமார் ஒரு 11:30 மணி அளவுல ஒரு 12 பேர் கொண்ட கும்பல் வீட்டிற்கு திடீரென வந்திருக்கிறார்கள். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்துல அந்த வீட்டின் மீது ஏறி வீட்டின் ஓட்டை அவர்களாகவே பிரிக்க துவங்கியுள்ளனர். தொடர்ந்து வீட்டிற்கு உள்ளே நுழைந்து வீட்டில் இருந்த மின் இணைப்பை துண்டித்ததுடன் அங்கிருந்த மின் கட்டையையும் அவர்கள் பிடுங்கியுள்ளனர். இதை அடுத்து இந்த வீட்டில் யாரும் இல்லை என்று அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூறியதை தொடர்ந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் வீட்டின் உரிமையாளரான செல்வராஜின் மகன் அங்கு ஒருவர் வந்திருக்கிறார். அவர் இது தொடர்பாக கேட்டபோது அவரையும் மிரட்டி அங்கிருந்தவர்கள் உடனடியாக அந்த வீட்டை சூறையாடிய வேகத்தை தப்பிச் சென்றுள்ளனர். இதை அடுத்து வந்த செல்வராஜ் உடனடியாக துடியலூர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்திருக்கிறார். ஆனால் புகாரை பெற்றுக்கொண்ட துடியலூர் காவல் நிலைய போலீசார் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு ஏதும் செய்ய முடியாது. எனவே ஏற்கனவே கடன் தொகை யார் வழங்கினாரோ அவருடன் சென்று நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டபடி அவர்களுக்கு கடன் தொகையை வழங்குமாறு அவர்கள் காவல் நிலையத்தில் கூறியதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இவர்கள் உடனடியாக தங்களுக்கு இந்த கடனை செலுத்த முடியாது எனவும் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய்க்கு மேலாக 3 லட்சம் ரூபாய் வாங்கிய கடனுக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் வட்டி செலுத்தியுள்ள நிலையில தற்போது மேலும் அவர்கள் 6,70,000 ரூபாய் அவர்கள் கேட்பதாகவும் அந்த பணத்தை தங்களுக்கு உடனடியாக செலுத்த முடியாததால் இவர்கள் காவல்துறையினரும் அந்த பவுல்ராஜ் என்பவருக்கு சாதகமாகவே நடந்து கொள்வதாகவும் இவர்கள் கூறுகிறார்கள். ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செல்வராஜின் தாயார் பெயர்ல இருந்த வீட்டை அவர்கள் உடனடியாக எழுதி வாங்கிய போது அந்த ஒரு சோகத்தை தாங்க முடியாமல் அவரது தாயார் மரணம் அடைந்ததாகவும் தற்போது இந்த வீட்டை எழுதியுள்ள நிலையில 3 மகன்களையும் வைத்துக் கொண்டு தாங்கள் குடும்பத்தினருடன் தற்கொலை முடிவுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. எனவே காவல்துறையினர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்போது அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.